சென்னையின் வரலாற்றை, குறிப்பாக அதன் குடிநீர் வரலாற்றை மொத்தமா மாத்தி போட்ட ஒரு இடத்த பத்தி சொல்ல போறேன். அன்றைக்கு ஒரே ஒரு திட்டத்தோட மொத்த செலவு எவ்வளவுன்னு தெரியுமா? வெறும் 43,000 ரூபாய். இந்த வீடியோவை முழுசா பார்த்ததும் சென்னைக்கு எப்படி சுத்தமான குடிநீர் முதல்ல கிடைச்சது, அதுவும் எப்படி 7 கிணறுகள் தான் இந்த திட்டத்தோட ஹீரோவா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுப்பீங்க. இது உங்க சென்னை வரலாற்றை முழுசா மாத்தி பார்க்கும். நான் உங்களுக்கு சொல்றது ஒரு சாதாரண தகவல் இல்ல. இது 1772ல ஆங்கிலேயர் காலத்துல கேப்டன் பேகர் என்ற தளபதியோட தீர்க்க தரிசனமான திட்டம். இந்த திட்டம் இல்லைனா ஜார்ஜ் கோட்டையில இருக்கிற 6,000 பேருக்கு குடிநீர் கிடைச்சிருக்காது. அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க அதிர்ச்சியில் ஆழ்ந்துடுவீங்க. லைக் பண்ணிட்டு முழு வீடியோவை பாருங்க. சென்னையின் முதல் குடிநீர் திட்டத்துக்குள்ள வாங்க ஆரம்பிக்கலாம். 7 கிணறுகளின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த விஷயத்தோட பேக்ரவுண்டுக்கு போகலாம். 16ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள், அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், கடைசியா 1747க்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோல்ல இருந்ததுதான் நம்ம சென்னை, அப்போ இருந்த மெட்ராஸ். ஆனா இந்த எல்லா ஆட்சி காலத்திலையும் ஜார்ஜ் கோட்டையை ஒட்டிய கடல் பகுதி என்னைக்குமே ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சது. அதுதான் உப்பு நீர் பிரச்சனை. கடற்கரையை ஒட்டி இருந்ததால் கோட்டைக்குள்ள இருந்தவங்க குடிக்கவே சுத்தமான நீர் கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. இது பெரிய சிக்கலானது. இப்ப நமக்கு ஒரு பைப்லைன்ல தண்ணி வருதுன்னா அதுக்கு அடித்தளமிட்டது இந்த வரலாற்று நிகழ்வுதான். இந்த குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு அப்போதைய ஆங்கிலேய அதிகாரிகள் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக கோட்டைக்குள்ள இருந்த ஆங்கிலேயர்கள், அதிகாரிகள், வீரர்கள், அப்புறம் அவங்களோட குடும்பங்கள், மொத்தமா சுமார் 6,000 பேரோட தேவை. ஆனா உண்மை நிலைமை வேற மாதிரி இருக்கு. சுத்தமான தண்ணீர் எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு காலத்துல தங்கசாலை பகுதி தான் இந்த தீர்வுக்கு வழிகாட்டியது. இப்போ கேள்வி என்னன்னா, கடலை ஒட்டி இருந்தும் எப்படி அதுக்கு பக்கத்துல மட்டும் நல்ல தண்ணீர் கிடைச்சது? கேப்டன் பேகர் என்ற ஆங்கிலேய தளபதி ஒரு யோசனையை கூறினார். அதுதான் இந்த திட்டத்தோட ஆரம்பம். அவரோட ஐடியா என்னன்னா, அக்காலத்துல நாணய சாலையாக இருந்த மின்ட் பகுதியில கிணறுகளை தோண்டி அங்கிருந்து தண்ணீரை எடுத்து சுத்திகரித்து ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பலான்னு சொன்னார். அதனால அன்றைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய 1772ஆம் ஆண்டு மின்ட் பகுதியில் மொத்தம் 10 கிணறுகள் வெட்டப்பட்டன. இந்த கிணறுகள் ஒவ்வொன்றும் சுமார் 16 அடி விட்டமும் சுமார் 30 அடி ஆழமும் கொண்டவை. தங்கசாலை பகுதியில் கடலிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிணறுகள் அமைந்தன. இப்போ நீங்க 7 கிணறுன்னு சொல்ற அந்த பகுதிக்கு அந்த பேர் வர காரணமே இதுதான். இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கா? வெறும் 43,000 ரூபாய்க்கு ஒரு மாபெரும் திட்டம். இந்த வரலாற்றை பத்தி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மொத்தம் 10 கிணறுகள் தோண்டப்பட்டாலும் 7 கிணறுகளில் தான் நல்ல ஊற்று நீர் கிடைத்தது. மீதி 3 கிணறுகளில் உப்பு நீர் அல்லது நீர் குறைவாக இருந்தது. அதனால அந்த 7 கிணறுகளிலிருந்து மட்டுமே தண்ணீரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இப்படி அந்த 7 கிணறுகள் தான் அந்த பகுதியோட அடையாளமா மாறி இன்னைக்கும் நம்ம கூப்பிடுற 7 கிணறு 7 வெல்ஸ் என்ற பெயரே நிலைத்து விட்டது. ஒரு பகுதியோட பேரே அவங்க குடிச்ச தண்ணீரால் வந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கணும். ஆனா நான் கண்டுபிடிச்ச விஷயம் இன்னும் அதிர்ச்சிகரமானது. இந்த முழு திட்டத்தையும் முடிக்க, அதாவது 10 கிணறு தோண்ட, மேல்நிலை தொட்டி கட்ட, பைப்லைன் போட அன்றைக்கு ஆன செலவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 43,000 ரூபாய். 43,000 ரூபாய். இதை இதுவரைக்கும் யாரும் சொல்லல. ஆனா உண்மை இதுதான். 1772 43,000 ரூபாய் இப்போதைய பல கோடி ரூபாய்க்கு சமம். ஆனா அந்த காலத்துல இந்த அளவுல ஒரு திட்டம் போட்டதுதான் ஆச்சரியம். இன்னும் முக்கியமான விஷயம் வர இருக்கு. இந்த தண்ணீர் எத்தனை வருஷம் கோட்டை மக்களுக்கு பயன்பட்டது? அதுக்கப்புறம் இந்த திட்டம் என்ன ஆச்சு? சென்னையின் அடுத்த குடிநீர் திட்டம் என்ன? இத தெரிஞ்சுக்காம போனா நஷ்டம் உங்களுக்கு தான். இந்த திட்டம் தொடக்கத்துல ஆங்கிலேயர்களுக்காக இருந்தாலும் இதுதான் நம்ம சென்னை மாநகராட்சியோட முதல் குடிநீர் திட்டமா கருதப்படுது. இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா குடிநீர் திட்டங்களும் செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல், சோழவரம், இந்த 7 கிணறு திட்டம் தான் முன்னோடி. ஒரு சாதாரண இடத்தோட பேர் கூட வரலாற்றோட மிகப்பெரிய பங்களிப்பை வச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்மோட தமிழ்நாட்டு பெருமை. பேகரின் திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஜார்ஜ் கோட்டையில இருந்த சுமார் 6,000 பேரோட தினசரி தண்ணீர் தேவையை சுமார் 7 வருடங்களுக்கு தீர்த்து வைத்தது. 7 கிணறுகளிலிருந்து தண்ணீரானது முதலில் மேல்நிலை தொட்டிகளுக்கு ஏற்றப்பட்டு அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்டு அப்புறமா தான் விநியோகிக்கப்பட்டது. இதுல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, தொடக்கத்துல கோட்டையில வசித்த ஆங்கிலேய மக்களுக்கு மட்டும்தான் இந்த தண்ணீர் கிடைச்சது. பின்னர் இதை அருகில் இருந்த ராணுவ மையங்கள் மற்றும் பிரசிடென்சி குடியிருப்பு கட்டிடங்களுக்கும் விநியோகிக்க ஆரம்பித்தனர்.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இல்லன்னா இப்ப பண்ணுங்க. சென்னையின் அறியாத வரலாற்றை பற்றி டெய்லி தமிழ் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஆனா சென்னை நகரத்தோட மக்கள் தொகை பெருக பெருக இந்த 7 கிணறு திட்டத்தால் மட்டும் சமாளிக்க முடியல. அதனால இந்த திட்டத்தை தொடர்ந்துதான் படிப்படியா செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல், சோழவரம் போன்ற பிரம்மாண்ட குடிநீர் திட்டங்கள் எல்லாம் அமருக்கு வந்தன. இந்த 7 கிணறு திட்டம் தான் ஒரு நகரத்துக்கு சுத்தமான குடிநீர் விநியோகம் பண்ணணும்ன்ற சிந்தனையையே ஆரம்பிச்சது. முதல்ல ஆங்கிலேய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு இது ஒரு இன்ஜினியரிங் சாதனை. ஒரு பெரிய நகரத்தோட குடிநீர் தேவையை முதல்ல பூர்த்தி செஞ்ச திட்டம் இது. ஆனா அந்த பகுதி மக்கள் இத வேற மாதிரி பார்க்கறாங்க. அவங்களுக்கு இந்த கிணறுகள் வெறும் தண்ணீர் மூலதனம் இல்ல, அது ஒரு அடையாளம். தங்கள் பகுதிக்கு ஒரு தனித்துவமான பெயரை கொடுத்தது. இதுக்கு நடுவில் நீர் வரலாற்று ஆய்வாளர்கள் நிலைமை என்னன்னா, இந்த திட்டத்தை தான் தென்னிந்தியாவின் முதல் நகர்ப்புற குடிநீர் திட்டம் என்றே பார்க்கறாங்க. இதற்கு பிறகுதான் மற்ற ஊர்களிலும் இந்த மாதிரி திட்டங்கள் ஆரம்பிச்சது. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரே ஒரு தளபதியோட ஐடியா, வெறும் 7 கிணறுகள், 43,000 ரூபாய் செலவு. இது மூணும் சேர்ந்து சென்னைக்கு ஒரு புது வழியை காட்டுச்சு. இன்னைக்கு நம்ம சென்னைக்கு தண்ணி இல்லைனா இந்த வரலாற்றை நம்ம கண்டிப்பா நினைவு கூர்ந்து பார்க்கணும். அப்போதிருந்தே நம்ம தண்ணீர் மேல எவ்வளவு அக்கறை எடுத்திருக்கோன்னு. தமிழ்நாட்டின் தலைநகருக்கு குடிநீர் ஆதாரத்தை உறுதி செய்த ஒரு வரலாற்று திட்டம் தான் இந்த 7 கிணறு திட்டம். சரி நண்பர்களே, இந்த வரலாற்று உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன கிடைக்கும்? இதோ 3 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம், வரலாற்றை பாதுகாக்கணும். நீங்க யாராவது 7 கிணறு பகுதிக்கு போனா இந்த வரலாற்றை நினைவு பாருங்க. இந்த கிணறுகள்ல சில கிணறுகள் இப்போ கூட அங்க இருக்கவாம். அதை நாம் ஒரு சின்ன நினைவு சின்னமா பாதுகாக்க கோரிக்கை வைக்கலாம். ரெண்டாவது, தண்ணீர் மேலாண்மை. 250 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி சுத்தமான தண்ணீருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டமிட்டாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம தண்ணீரோட மதிப்பை தெரிஞ்சு அதை சேமிக்க கத்துக்கணும். மூணாவது, புதுமையான சிந்தனை. உப்பு நீர் பிரச்சனையை தீர்க்க கேப்டன் பேகர் ஒரு புதுமையான தீர்வை கண்டுபிடிச்சார். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம சந்திக்கிற தண்ணீர் பற்றாக்குறைக்கும் புதுமையான தீர்வுகள் மூலமா நம்மளும் போராடணும். இப்போதைய சென்னை குடிநீர் திட்டங்கள் எப்படி இருக்கு? வீராணம், கிருஷ்ணா திட்டம்னு பல ஆதாரங்கள் இருக்கு. ஆனா மக்கள் தொகை பெருகும்போது இந்த 7 கிணறு திட்டம் ஒரு பாடம். நமக்கு எப்போதும் புது ஆதாரங்கள் தேவை. அடுத்த தலைமுறைக்கான குடிநீர் திட்டங்களை அரசு எப்படி செயல்படுத்துதுன்னு நாம தொடர்ந்து கவனிக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சென்னையின் முதல் தண்ணீர் ஹீரோவுக்கு ஒரு லைக் போடலாமா? சரி நண்பர்களே, இன்றைக்கு நாம பார்த்தது என்னன்னா, 7 கிணறு என்ற பெயருக்கு பின்னால இருக்கிற வரலாற்று உண்மை. சென்னை நகரின் முதல் குடிநீர் திட்டம் அதுதான். வெறும் 43,000 ரூபாய் செலவுல ஒரு மாபெரும் இன்ஜினியரிங் சாதனை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு இடத்தோட பெயருக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கும். நாம அதை தெரிஞ்சுக்க கத்துக்கணும். அதுதான் நமக்கு பெரிய பலம். லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க, பெல்ல அழுத்துங்க. அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்ல போறேன். கண்டிப்பா பாருங்க. நன்றி, வணக்கம்.